அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதனுடைய கேள்வி இறந்தவர்களுக்காக நினைவேந்தல் செய்யலாமா? ஒருவர் மார்க்க விஷயத்திலும் சரி அல்ல சமூகத்தில் ஒரு பெரிய நபராக இருக்கிறாரு, இப்போ அவர் இறந்துட்டார், அவருக்காக இந்தந்த காரியங்கள் அதாவது இந்த சமூகத்திற்காக அதிகமாக பாடுபட்டார், அதிகமாக போர்க்காலத்தில் அந்த போராட்டங்களை சந்தித்தார், அவருக்காக ஒரு நினைவேந்தலை போல் செய்யலாமா? இது இஸ்லாத்தில் அப்படி இருக்கிறதா? அப்படி இல்லை என்றால் அவர்களுக்கு என்ன அறிவுரை? சகோதரர் என்ன சொல்றாங்கன்னா, இறந்தவர்களுக்காக நினைவேந்தல் செய்யலாமா? ஒரு கூட்டத்தை போன்று கூட்டி அவர் இப்படிலாம் என்ன செஞ்சார், இப்போ சமுதாயத்துக்காண்டி பாடுபட்டார், அவருடைய புகழ் மாலைகளை புகழஞ்சலியை புகழை நம்ம எடுத்து சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தை அறிவிப்பு செய்வதை தடுத்திருக்கிறாங்க. மரண அறிவிப்பு என்று சொன்னால் நஅயு என்று என்ன செய்வார்கள், சொல்வார்கள். நஅயு என்று சொன்னால் நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஅய, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண அறிவிப்பு செய்வதை தடுத்தார்கள். அப்படின்னா ஒரு ஆள் இறந்து போன செய்தி இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்வது தப்பு கிடையாது. நஜ்ஜாஷி மன்னர் இறந்து போகும்போது முஸ்லிம்கள் வாழாத போதில் என்ன செஞ்ச, நஜ்ஜாஷி மன்னர் இறந்து போனார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜ்ஜாஷி மன்னர் இறந்து போன செய்தியை சஹாபாக்களுக்கு அறிவிச்சாங்க. அறிவித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக நஜ்ஜாஷி மன்னர் ஜனாசா தொலை வைக்கப்படாமல் அடக்கம் செய்யப்பட்டதால் முஸ்லிம்கள் வாழாத நாட்டில் அவர் இறந்துட்டு அடக்கம் செய்யப்பட்டிருக்க, ஜனாசா தொழுகை நடத்தலன்னு சொல்லி அவருக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவது என்ன செஞ்சாங்க, தொலை வச்சாங்க. நஜ்ஜாஷி மன்னருடைய மரணத்தை ரசூல் அறிவிக்க செஞ்சாங்க. மரண அறிவிப்பு செய்வதை தடுத்தார்கள் என்று வரக்கூடிய செய்தியுடைய கருத்து என்னன்னா, அறியாமை காலத்தில் ஒருவர் இறந்து போய்விட்டால் அவருடைய புகழ் பெருமைகள் எல்லாத்தையும் சொல்லி என்ன செய்வாங்க, அறிவிப்பாங்க. இப்படிப்பட்ட தியாகி, இப்படிப்பட்ட ஒரு மகான், இப்படிப்பட்ட ஒரு மனிதர், அவர் அப்படி இப்படி புகழ்ந்து வானலாவ புகழ்ந்து என்ன செய்வாங்க, அவரை பற்றி அறிவிப்பாங்க. இவ்வாறு அறியாமை காலத்துல ஒருவர் மரணித்து விட்டால் அவருடைய பெருமைகள் புகழை எல்லாம் சொல்லி அறிவிக்கிறாங்களா இல்லையா? இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு அறிவிப்பு செய்வதை தடுத்தார்கள் என்பது அதனுடைய கருத்து. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவருடைய மரணத்தை அறிவிக்கும் போது கூட அவருடைய புகழ் பெருமைகள் எல்லாத்தையும் சொல்லி கொண்டு அறிவிப்பதை மார்க்கம் தடுத்திருக்கும் பொழுது, ஒருவர் மரணித்த பிறகு ஒரு சபையை கூட்டி வைத்து நினைவேந்தல் என்ற பெயர்ல அவரை பற்றிய புகழ்ந்து பேசுவது, அவரை பற்றிய விஷயங்களை எல்லாம் நினைவு கூறுவது, இது மார்க்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு செயலை நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்கன்னு சொன்னா கண்டிப்பா இல்லை. ஏன்னா நபிகள் அப்படி இருக்கும் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ சஹாபாக்கள் மரணித்திருக்கும் பொழுது பிற சஹாபாக்களை எல்லாம் கூட்டி வைத்து அவங்களுடைய புகழ் பெருமை என்ன செஞ்சிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. மார்க்கத்துல அப்படி இல்லை. அப்ப நபிகள் நாயகம் தெளிவாக சொல்லிவிட்டார்கள், நாம் ஒன்றை இன்றைக்கு நாம இறந்தவருக்கு எத்தனையோ காரியங்கள் செய்யறாங்க, 2ஆம் ஃபாத்தியா, 3ஆம் ஃபாத்தியா, 40ஆம் ஃபாத்தியா, இது எல்லாத்தையும் நம்ம ஏன் கூடாதுன்னு சொல்றோம்? 2ஆம் ஃபாத்தியாங்கிற பெயர்ல குர்ஆனை தானே ஓதுறாங்க, 40ஆம் ஃபாத்தியாங்கிற பெயர்ல குர்ஆன் வசனங்களை தானே ஓதுறாங்க, ஏன் கூடாதுன்னு சொல்றோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு காரியத்தை என்ன செய்யவில்லை. மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன், நம்முடைய மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யார் புதிதாக உண்டாக்குகிறானோ அது அல்லாஹ்விடம் மறுக்கப்படும் நபிகள் நாயகம் சொன்னாங்க. மன் அமில அமலன் ஃபலைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், நாம செய்யாத ஒரு காரியத்தை யாரு புதுசாக உண்டாக்குகிறானோ, மார்க்கம் என் கையில புதிதாக உண்டாக்குகிறாரோ அது அல்லாஹ்விடம் மறுக்கப்படும் என்று என்ன செய்தார்கள், சொன்னார்கள். இன்றைக்கு நினைவேந்தல் கொண்டாடுறாங்களா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இதை கொண்டாடுவதற்கு என்ன தடையா இருந்துச்சு? சில விஷயம் சயின்ஸ் அடிப்படையில் தடையா இருக்கும். சயின்ஸ் அடிப்படைனா இன்னைக்கு நம்ம ஏசி வச்சிருக்கிறோம், ஃபேன் போட்டிருக்கோம், கரண்ட் இருக்குது, கட்டடத்தில் நம்ம டைல்ஸ் பதிச்சிருக்கிறோம். நபிகள் நாயகம் காலத்துல கண்டுபிடிக்கப்பட்டதா? கண்டுபிடிக்கப்படல. இருந்தா அவங்க பயன்படுத்தி இருப்பாங்களா இல்லையாங்கிற பேச்சு. அதே மாதிரி இன்றைக்கு நம்ம காரு, சைக்கிள், பைக் இதுல நம்ம பயணம் பண்றோம். நபிகள் நாயகம் காலத்துல இதெல்லாம் இருந்துச்சா? இல்ல. இருந்தா அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, பயன்படுத்தி இருப்பாங்க. ஒருவர் மரணித்து விட்டால் அவரை பற்றி ஒரு கூட்டத்தை கூட்டி அவருடைய புகழ் மாலைகளை பாடுவது நபிகள் நாயகம் காலத்துல செய்ய முடிஞ்சிருக்குமா, முடியாதா? நபிகள் நாயகம் காலத்துல அவங்க உயிரோடு வாழும் போது எதை செய்ய முடிந்திருக்குமோ அது எந்த விதமான விஞ்ஞான வளர்ச்சியால் தடையா இருக்காது, எந்த விதமான காரணங்களும் தடையா இருந்திருக்காது. அப்போ அந்த மாதிரி செய்ய முடிந்திருக்கும். நபிகள் நாயகம் அப்படி செய்தார்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வாறு செய்யவில்லை. இன்னும் சொல்ல போனால் ஒருவரை பற்றி புகழ்ந்து மரண அறிவிப்பு செய்வதை கூட ரசூல் என்ன செஞ்சிருக்கிறாங்க, தடுத்து இருக்கிறார்கள். அப்ப அந்த மாதிரி நினைவேந்த நிகழ்ச்சி என்பது முழுக்க முழுக்க அது மார்க்கத்துக்கு மாற்றமானது. அது நம்ம எங்க கொண்டு போய் சேர்த்துறோம்?
இப்போ தவறான காரியத்துல இணை வைப்பு வரைக்கும் என்றைக்கு ஒருவரை நாம புகழ ஆரம்பித்து விட்டோமோ அன்றைக்கு அது என்ன செஞ்சிடும், இணை வைப்பு வரை கொண்டு போய் சேர்த்து விடும். அப்ப இது போன்ற நிகழ்ச்சிகள் பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் மரணிக்கும் போது இது போன்ற நிகழ்ச்சிகளை நினைவேந்தல் என்ற பெயரில் என்ன செய்யறாங்க, நடத்துறாங்க. இது முழுக்க முழுக்க தடுக்கப்பட்ட ஒன்று. சில விஷயங்களுக்கு சில ஹதீஸ்கள் என்ன செய்வாங்க, தவறாக திரித்து ஆதாரம் காட்டுவார்கள். என்ன ஹதீஸ்னு சொன்னோம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உதுகுரு மஹாசின மௌத்தாக்கும், உங்கள இறந்து போனாங்க, முஸ்லிம்கள்ல ஒரு ஆள் இறந்து போயிட்டான்னு வச்சுக்கிடுங்க, மௌத்தா போன பிறகு அவர் உயிரோட வாழும்போது பல தப்பான காரியங்களை செஞ்சிருப்பாரு, பல விஷயங்கள் நடந்திருக்கலாம். அதை பத்தி மௌத்தா போன பிறகு பேசாதீங்க. இங்க பேசுறதா இருந்தா எதை பத்தி பேசுங்க, உதுகுரு மஹாசின மௌத்தாக்கும், உங்கள இறந்து போன, உங்கள முஸ்லிம்கள்ல அவங்க இறந்து போன பிறகு அவங்க உயிரோடு வாழும்போது செஞ்ச நல்ல விஷயங்கள் மற்றவங்களுக்கு சொல்லுங்க. சொல்றதுன்னா என்ன அர்த்தம், இவர் ஒரு ஆள் மௌத்தா போயிட்டாரு, அவரை பத்தி நம்ம ஒரு ஆள்கிட்ட சொல்ல, இந்த ஆள் மௌத்தாயிட்டாரு, அவர் உயிரோடு இருக்கும்போது அப்படி செஞ்சாரு இப்படி செஞ்சாரு, கெட்ட விஷயங்கள் செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ஒரு ஆள் மௌத்தாயிட்டாருன்னு சொன்னோம்னா அவர் உயிரோடு இருக்கும்போது இதுக்காண்டி பாடுபட்டாரு, அவர்கிட்ட எது நல்ல விஷயமா இருக்குதோ அதை நாம் யதார்த்தமாக ஒருவருக்கு என்ன செய்யலாம், அவரை பத்தி நினைவு கூறலாமே தவிர, நமக்கு தெரிஞ்சவங்க ஒரு ஆள் மூத்தாயிட்டாங்க, ஒரு மூமினா இருந்திருக்கிறாரு, ஒரு மூமினாக இருந்திருக்கிறாங்க, அவரை பத்தி நம்ம வீட்டு 2 பேர் பேசிக்கிறோம். பேசும்போது அவருடைய கெட்ட விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது, நினைவுபடுத்தி பேசக்கூடாது. அவரை பற்றி நல்ல விஷயங்கள் நம்ம என்ன செய்ய வேண்டும், பேசிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவங்க செய்த என்னென்ன செஞ்சாங்களோ அதுக்கு அல்லாஹ் கிட்ட அவங்க போயிட்டாங்க, அல்லாஹ் நம்ம என்ன செய்து கொள்வான், பார்த்து கொள்வான். உயிரோடு இருக்கும் போது அவங்க கெட்டது செஞ்சாங்கன்னா நம்ம நேரடியாக கண்டிக்கலாம், அல்லது நாம எப்படி அதை அவருக்கு சொல்ல வேண்டுமோ அப்படி என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். மௌத்தா போன பிறகு அவங்க தங்களுடைய எதை முற்படுத்தினார்களோ அதன் பக்கம் சென்று விட்ட பிறகு நாம அவங்க தொடர்பாக நல்ல விஷயங்களை தான் என்ன செய்ய வேண்டும், பேச வேண்டும். அவங்கள பத்தி விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்னுடைய அர்த்தம் என்ன, ஒரு கூட்டத்தை கூட்டி அதை பேசுறதுக்கு அர்த்தம் கிடையாது. நபிகள் நாயகம் அந்த அர்த்தத்துல சொல்லவில்லை. ஒரு மூமின் மரணித்த பிறகு அவரை பத்தி நாம் ஒருவருக்கு ஒருவர் நினைவுகளை பரிமாறி கொள்ளும் போது என்ன செய்ய வேண்டும், அவர் செய்த நல்ல விஷயங்களை மட்டும் பரிமாறிக்கொள்ள வேண்டுமே தவிர அவங்க காலத்துல வாழ்ந்த தவறான விஷயங்களை பற்றி நம்ம என்ன செய்யக்கூடாது, நினைவு கூறக்கூடாது. இது ஒரு நிகழ்ச்சியாக நடத்துவதும் கிடையாது. அப்ப இது போன்ற செயல்கள் தான் மார்க்கத்துல என்ன செஞ்சிடும், பிதாவை உண்டாக்கணும். ஒரு நூதன பழக்கங்களை மார்க்கம் என்ற பெயர்ல இந்த மாதிரி உண்டாக்கி வைக்கிறது தான் பல்வேறு காலங்கள்ல பின்னாடி மார்க்கமா என்ன செய்து விடுகிறது, மாறி விடுகிறது. எனவே நபிகள் நாயகம் காலத்துல இறந்தவர்களை கூட்டமாக சேர்ந்து அவங்களுடைய விஷயங்களை நினைவு கூறக்கூடிய எந்த ஒன்றுமே கிடையாது. இப்ப கந்தூரி கொண்டாடுறாங்கல்ல, கந்தூரி கொண்டாடுறது அவங்க என்ன சொல்றாங்க, நினைவேந்தல் தான் சொல்றாங்க. ஏன்பா நீங்க கந்தூரி கொண்டாடுறீங்க, அவர் நல்ல மகான் இறந்து போயிட்டாரு, இறந்து போனவர் அவருடைய விஷயங்கள் நாங்க என்ன செய்யறோம், கபூர் சியாரத்துல போய் அவரை பத்தி நாங்க என்ன செய்யறோம், நினைவு கூறுறோங்கிறாங்க. சரி, அவர் கபூர் சியாரத்துக்கு தானப்பா போறீங்க, அதுக்கு ஏன்பா நீங்க தெருக்கல்ல யானை குதிரை ஏதாவது தெருக்கல்ல கொண்டு வர, இதை ஏன்பா கொண்டு வர்றீங்க? தெருக்கல்ல ஒரு யானையை கொண்டு வரும்போது மக்கள் எல்லாம் தெரிந்து கொள்வார்கள், இன்றைக்கு யானை எதற்காக வருகிறது தெரியுமா, இந்த மகானுக்கு என்ன செய்யறாங்க, இன்னைக்கு போய் கபூர் சியாரத்து பண்ண போறாங்க, அதுக்காண்டி யானையை அழைச்சிட்டு வர்றாங்களாம். அதுக்கு என்ன கொட்டடிக்கிறீங்க, ஒரு சப்தம் சேர்ந்து வரும்போது வீட்டுக்குள்ள உள்ளவங்களுக்கும் என்ன செய்யும் தெரியும், அதுக்கு ஒரு வியாக்கியானம் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன கொடிக்கலையை சுமந்துக்கிட்டு வர்றீங்க, அதுக்கு என்ன பூ போடுறீங்க, அதுக்கு என்ன யானை வரும்போது வீட்டுல சாப்பாட்டை ஆக்கி யானை வாயில பெரிய பெரிய சோத்து உருண்டைகளை ஏன்டா திணிக்கிறீங்க? எல்லா ஷிர்கு பிதஅத் எதனால வருது, ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு ஹதீஸை தப்பா நடைமுறைப்படுத்துறதுதான். ஜூருல் குபூர், கபூர்களை ஜியாரத் செய்யுங்கள், ஃபைன்னஹா துதக்கிருல் ஆகிரா, அது மறுமை சிந்தனை ஏற்படுத்தும் அப்படின்னு நபிகள் நாயகம் சொன்னாங்களா இல்லையா? நபிகள் நாயகம் காலத்துல கபூர் ஜியாரத் என்பது கூட்டமாக கூடி செஞ்சார்களா, கந்தூரிங்கிற பேர்ல செஞ்சாங்களா? நபிகள் நாயகம் எதை கூட்டமாக கூடி செய்யவில்லையோ அது கூட்டத்துக்கு யார் அதிகாரம் இருக்கு? 5 வேளை தொழுகை நம்ம கூட்டமா சேர்ந்து தொழுகிறோம். ஏன் நபிகள் நாயகம் தொழுதாங்க? நாம பெருநா தொழுகை கூட்டமா சேர்ந்து தொழுகிறோம். ஏன் நபிகள் நாயகம் செஞ்சாங்க? ஜும்மா தொழுகையை கூட்டமா சேர்ந்து தொழுகிறோம், மலை தொழுகையை கூட்டமா சேர்ந்து தொழுகிறோம், கிழவன தொழுகையை கூட்டமா சேர்ந்து தொழுகிறோம். ஏன் நபிகள் நாயகம் செஞ்சாங்க? திக்ர் செய்யும்போது ரசூலுல்லாஹ் கூட்டமா சேர்ந்து திக்ர் செஞ்சாங்களா? சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் எல்லாரும் சேர்ந்து சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து ஸலவாத் ஓதுவோம். அப்போ ஒரு விஷயத்தை கூட்டமாக சேர்ந்து செய்ய வேண்டும் என்றால் நபிகள் நாயகம் என்ன செய்திருக்க வேண்டும், செய்து காட்டியிருக்க வேண்டும். அப்ப இந்த கபூர் ஜியாரத் என்பது நபிகள் நாயகம் காலத்துல ரசூலுல்லாஹ் ஜியாரத் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அந்த ஜியாரத்தை ரசூலுல்லாஹ் எப்ப நேரம் கிடைக்குமோ அப்ப அவங்க போய் செஞ்சாங்க, சஹாபாக்கள் எப்ப நேரம் கிடைக்குமோ அப்ப அவங்க போய் செஞ்சாங்க. அது ஒரு கூட்டமா அவங்க என்ன செய்யல. இவங்க என்ன செஞ்சுட்டாங்க,
நாம வருஷத்துக்கு ஒரு தடவை கபூர் சியாரத் குறிப்பிட்ட நாள்ல போகணும். அது கந்தூரின்னு பேர் வச்சு அதுக்கு யானையை கொண்டு வந்தாங்க. யானையை கொண்டு வந்ததோட அதுக்கு ஒரு கொடியை தூண், அந்த கொடியை கொண்டு வந்தாங்க. அப்ப அங்க என்ன செய்யுங்க, கடைகளை போடுங்கன்னு கொண்டு வந்தாங்க. ஆம்பளையும் பொம்பளையும் என்ன செய்யுங்க, மொத்தமா கூட்டமா போவோம், அங்க போவோம்னு கொண்டு வந்து கடைசியில அந்த நோக்கம் முழுக்க முழுக்க இணை வைப்பு காரியங்களாகவும் ஒழுக்க சீர்கேடுகள். இன்னைக்கு பல ஊர்கள்ல தர்காக்கள்ல குத்தாட்டம் போடுறது, ஆண்கள் பெண்கள் வந்து நின்று டான்ஸ் ஆடுறது, எல்லா அநியாயங்களும் ஏன் வந்துச்சுங்கிறீங்க? நபிகள் நாயகம் ஒரு செய்தியை அவங்க காலத்துல எப்படி நடைமுறைப்படுத்தினாங்களோ அதை தாண்டி நாம் அதை கொண்டு வரும் பொழுது வழிகேடு என்பது என்ன செய்யும், அதிகரித்து கொண்டே போயிடும். இந்த நினைவேந்தல்ங்கிறத வந்து நாங்க அவர் செஞ்சதை பத்தி தானே பேச போறோம் சொன்னான்னு வச்சுங்க, அடுத்தடுத்து ஒவ்வொன்றாக வந்து கடைசியில் இது எப்படி எங்க கொண்டு போய் நிற்கும்? தர்கா வழிபாடுகள்ல எப்படி கபூர் சியாரத்துங்கிற பேர்ல கபூரை கட்ட ஆரம்பிச்சு, கபூருக்கு மேல கட்டடம் கட்ட ஆரம்பிச்சு, கபூருக்கு மேல பச்சை போர்வையை போர்த்தி ஒட்டுமொத்த ஷிர்கான காரியங்களும் தர்கா வழிபாடுங்கிற பேர்ல உள்ள நுழைந்ததோ அது போன்றுதான் இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சிங்கிற செய்தி என்ன செய்யும், கொண்டு போய் நிற்கும். அதனால ஈமான்தாரிகள் வந்து இது போன்ற மூடத்தனமான மடத்தனமான மார்க்கத்துல வந்து புதிதாக உண்டாக்கப்படக்கூடிய செயல்களை வந்து நாம் என்ன செய்யக்கூடாது, அது சரியான கூடாது, அது நம்ம கண்டிக்கணும். அரசியல்வாதிகள் ஓட்டுக்காண்டி செய்வாங்க, நாம் என்ன செய்யக்கூடாது, அதை உள்ளத்தால் வெறுப்பதோடு அதை எதிர்த்து தவறு என்பதை அழகிய முறையில் சுட்டி காட்ட வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாம அமைதி காத்தோம் சொன்னோம்னா நாளை வருங்காலத்துல வந்து இதுவே மிகப்பெரிய இணை வைப்புக்கு என்ன செஞ்சிடும், காரணமாக ஆகிவிடும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அந்த அடிப்படையில் தான் கந்தூரி விழா என்பதெல்லாம் இந்த நினைவேந்த நிகழ்ச்சி தான். பல ஊர்களில் உருஸ் இருப்பாங்க சமாதிகளுக்கு. உருஸ்னா புது மாப்பிள்ளை கல்யாணம்னு அர்த்தம். எப்படி வந்து முஸ்லிம் அல்லாதவர்கள் வந்து சாமிகளுக்கு திருக்கல்யாணம் நடத்துவாங்களோ அது மாதிரி இவங்க என்ன செஞ்சாங்க, இறந்தவர் வந்து சமாதிக்குள்ள என்ன செய்யறாரு, புது மாப்பிள்ளை மாதிரி இருக்கிறாரு, அவர் இறந்து போன நாள் நம்ம என்ன செய்வோம், நினைவு கூறுவோம் சொல்லித்தான் நினைவேந்தல் நிகழ்ச்சின்னு சொல்லித்தான் இந்த கந்தூரி உருசு எல்லா சிறுக்கியத்தான காரியங்களும் என்ன செஞ்சது, உண்டாச்சு. அப்ப இது ஆனா இஸ்லாம் என்ன செய்யுது, இறந்து போயிட்டா அவர் மௌத்தா போயிட்டான்னு மட்டும் சொல்லுங்க, அவர் புகழ் மாலைகளை கூட என்ன செய்யக்கூடாது, சொல்லி மௌத் அறிவிப்பு செய்தியை சொல்லக்கூடாது, இஸ்லாம் தடுத்து இருக்குது. அதனால இந்த நினைவேந்தல் என்ற பெயர் நடக்கக்கூடிய இந்த செயல்களை வந்து நம்ம ஒரு மூமின் என்ன செய்ய முடியாது, ஆதரிக்க கூடாது, ஆதரிக்க முடியாது, மார்க்கத்திற்கு எதிரானது என்பதை நாம் மிகவும் நன்றாக வழங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.